நல்ல ஒரு கிரீமியான தயிர் குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியா கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் துவரம்பருப்பு 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சரிசி துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுல கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 2 கொதி வந்து மேல நல்லா பொங்கி வரும்போது கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். தயிர் குழம்பு இப்படி பிளைனாவும் சர்வ் பண்ணலாம். பட் நாங்க இன்னைக்கு தயிர் குழம்புல மெதுவடை சேர்க்க போறோம். நீங்க வேணும்னா வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை தனியா வதக்கி குழம்பு கூடயே சேர்த்து 2 கொதி வரும்போது இறக்கிக்கலாம். மெதுவடை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் அண்ட் கிரீமியான தயிர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.